கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியா சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நியூ இயர் கவுண்டவுன் மாதிரி அப்படியே டைம் நெருங்கி வந்துட்டே இருக்குது. புதிய வருஷத்தை நோக்கி நகர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்க வீடு தேடி கொடுக்கிற மங்கள வார்த்தை யோசுவா 24:15. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னா புதிய வருஷத்தை நோக்கி எதிர்கொண்டு போகிற இந்த நேரத்துல நம்முடைய டோட்டல் ஃபேமிலியை ஆண்டவரிடத்துல அர்ப்பணிச்சு புதிய வருஷத்துல அவரே உங்களை கைப்பிடிச்சு கூட்டு போறதுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நாள் இந்த நாள். யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கர்த்தரை சேவிக்கும்படி தன்னை மட்டுமல்ல தன்னுடைய முழு குடும்பத்தையும் அர்ப்பணித்த ஒரு வேத பகுதியை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது ஆளுக்கு ஒரு மைண்ட் செட்டோட, ஆளுக்கு ஒரு மனநிலையோட, ஆளுக்கு ஒரு பிரச்சனையோட நீங்க போகாதபடிக்கு குடும்பமா இயேசுவுடைய கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா உள்ள பிரவேசிக்க இன்னைக்கு உங்க முழு குடும்பத்தை ஆண்டவருடைய ஆளுகளை ஒப்படைச்சிட்டு நீங்க சொல்லணும், ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் உம்மையே சேவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய பணியை செய்ய நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நீர் கட்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கானான் தேசத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அப்ப நல்லா கவனிங்க, இங்க கானான் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னால யோசுவா தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணிச்சான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். புதிய கானானை சுதந்தரித்தார்கள். இன்னைக்கு நீங்க அர்ப்பணிங்க. பிறக்க போகிற ஒரு வருஷம் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசமா இருக்கும். அங்க நீ கட்டப்படாத வீட்டுல குடியிருப்ப, நீ நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை அனுபவிப்ப, நீ தோண்டாத கிணத்தின் தண்ணியை எல்லாம் நீ சாப்பிடத்தக்கதாக எல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களுக்காக ஒரு கிரேட் செட்டப், ஸ்வீட் செட்டப், இனிமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை இந்த பழைய வருஷத்துலேருந்து புதிய வருஷத்துக்கு கூட்டு போறாரு. ஸோ டோட்டலாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே நாங்கள் இல்லை, எங்களுடைய லைஃபு, எங்களுடைய சுயம், எங்களுடைய திட்டம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போட்ட ஆண்டவரே, இந்த நிமிஷத்திலிருந்து உங்க திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு இந்த நிமிஷத்திலிருந்து எல்லாரும் புதிய வருஷத்திற்கு ஆயத்தப்பட்டுட்டே இருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் ஆல்பர்ட், சென்னை. நான் பல ஆண்டுகளாக வேலை இல்லாமல் இருந்தேன். அதனால் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் நான் மிகுந்த மனபாரத்துடன் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் இணைந்து ஜெபித்தேன். தனி ஜெப நேரத்தில் சகோதரர் அவர்கள் எனக்காக ஜெபித்த போது, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்தார். சகோதரர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு அரசு வேலை கிடைத்து அரசாங்கத்துல நிம்மதியா பணி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, ரொம்ப வருஷம் வேலை இல்லை. அப்போ அவர் என்ன பண்றாரு, நம்முடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துல வந்து டோட்டலா சரண்டர் ஆயிட்டார். அவருக்கு என்ன பிரச்சனை, வேலை இல்லை. அப்பதான் சொல்றாரு, உனக்கு என் பிரைவேட் ஜாப் இல்லப்பா, அரசாங்க வேலையை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவர் அதே போல நிறைவேற்றினார். இன்னைக்கு 29ஆம் தேதி ஆச்சு. நாளைக்கு 30, 31, அதுக்கு அடுத்தது 1ஆம் தேதி. 1ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு பெரிய தீர்க்க தரிசன திருவிழா ஒன்று சோழிங்கநல்லூர்ல சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்துல சாயங்காலம் கரெக்டா 5:30 மணிக்கு தொடங்கிடும். 5:30க்கு நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த புதிய வருஷத்துல நீங்க குடும்பமா வந்து அன்னைக்கு தேவ சமூகத்துல சரண்டர் ஆயிரும். அன்னைக்கு ஆல்பர்ட்டுடைய குடும்பம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துல கலந்துகிட்டு டோட்டலா சரண்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அரசாங்க வேலைக்கு அவங்களுக்கு ஒரு வழி பிறந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் 1ஆம் தேதி தீர்க்க தரிசன திருவிழாவில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மங்கள வார்த்தையை கொடுக்க போறார். எப்படி அன்பரின் பாதத்தில் கூட்டத்துல அவருக்கு மங்கள வார்த்தை கொடுத்து அதை நிறைவேற்றி கவர்மெண்ட்ல வேலை கொடுத்தாரோ, அதே ஆண்டவர் வர்ற எல்லாருக்கும் தனித்தனியா ஜெபம் பண்ணுவேன். அவர் இந்த சாட்சியில எழுதியிருந்தார் பாருங்க, மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தனி ஜெபத்துல ஐயாட்ட போய் ஜெபம் பண்ணேன், ஐயா இந்த வார்த்தையை கொடுத்தார். நீங்க எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சரி, 1ஆம் தேதி நைட்டு உங்க எல்லாருக்கும் தனித்தனி ஜெபம் பண்ணி பரிமள தைல அபிஷேகம் பண்ணி உங்களை பிளஸ் பண்ணி அனுப்ப இருக்கிறேன். அதனால 1ஆம் தேதி சாயங்காலம், 31ஆம் தேதி சாயங்காலம் இல்ல,
1ஆம் தேதி சாயங்காலம் இதுக்காக நீங்க ஆயத்தப்படுங்க. நம்பிக்கையோட வாங்க. குடும்பமா கூட்டிட்டு வந்து அந்த மைதானத்துல இயேசு உலாவுவார். நீங்க வந்து ஒப்படைங்க. புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆல்பர்ட் எப்படி தன்னை அன்பரின் பாதத்தில் குடும்பமாய் வந்து அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை டோட்டலா சரண்டர் பண்றேன்னு சொல்லும் பொழுது அவருக்கு தனி ஜெப நேரத்துல சொன்னீர், உனக்கு நான் ஒரு அரசாங்க வேலையை தருவேன் என்று சொன்னீர். அதே போல நிறைவேற்றினீர். என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு யாரெல்லாம் தங்களை உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். அவர்கள் எதிர்பார்த்திராத நிறைய நல்ல காரியங்கள் நடக்கட்டும். இவர்கள் ஜெபிக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் எதிர்பார்க்கிறதுக்கும் மிகவும் அதிகமான அற்புதங்களை செய்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பும். எல்லா தடைகள் நீங்கட்டும். உம்மை சேவிக்க அர்ப்பணிக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளும் பஞ்சங்களும் நீங்கி என் பிள்ளைகள் விசாலத்தை பார்க்கட்டும். 1ஆம் தேதி சாயங்காலம் தீர்க்க தரிசன திருவிழாவுக்கு வருவதற்கு இந்த நிமிஷத்திலிருந்தே என்னுடைய இருதயம் ஆயத்தப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.